மெய் என்று கூறப்படும் இவ்வுடல் உண்மையில் பொய்யானது. நீர்க்குமிழி தோன்றிய வேகத்தில் மறைந்து விடுவது போல இவ்வுடலும் அழிந்துவிடும் தன்மையது. பெறுதற்கரிய இப்பிறவியில் 1,00,00,000 கற்பகாலம் நீடித்து நிற்கலாம் என கனவு காணாதீர்கள். என்றும் நீடித்து நிற்பவன் முருகன் ஒருவனே என்று ஓர்ந்து வாய்ப்பு உள்ள போதே அவன் திருவடியை பற்றிக் கொள்ளுங்கள், உய்தி பெறுவீர்கள் எனும் அறிவுரையை நமக்கு அளிக்கும் மிக உயர்ந்த ஒரு திருப்புகழை இன்று நாம் காண இருக்கிறோம். புற்புதம் என் நாம அற்ப நிலையாத என்று துவங்கும் திருச்செங்கோட்டு திருப்புகழ். புற்புதம் என் நாம அற்ப நிலையாத பொய்க்குடில் குலாவு மனையாளும் புத்திரரும் வீடு மித்திரருமான புத்தி சலியாத பெருவாழ்வு நிற்பது 1,00,00,000 கற்பமென மாய நிஷ்டையுடன் வாழும் அடியேன் யான் நித்த நின தாளில் வைத்ததொரு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயே. சர்ப்பகிரிநாத முத்தமிழ் வினோத சக்கரகதை பாணி மருகோனே, தர்க்க சமன் மூகர் மிக்க கழு ஏற வைத்த ஒரு காழி மறையோனே, கற்பு வழுவாது வெற்பணியின் மேவு கற்றை மரவாணர் கொடி கோவே, கைத்த அசுரேசர் மொய்த்த குலகால கற்பதரு நாடர் பெருமாளே, நித்த நின தாளில் வைத்ததொரு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயே. சர்ப்பகிரிநாதா என்பது அந்த பாடல். புற்புதம் என் நாம நீர்க்குமிழி என்று பெயரிடப்பட்ட அற்ப நிலையாத சிறிதும் நிலையற்றதான பொய்க்குடில் பொய்யான இக்குடிலாம் உடம்புடன் குலாவு மனையாளும் கொஞ்சி குலவி உறவு கொள்ளும் மனைவியும் புத்திரரும் புத்திரர்களும் வீடு வீடும் அதில் உள்ள பொருட்களும் மித்திரருமான நண்பர்களும் நிறைந்த சூழலில் புத்தி சலியாத பெருவாழ்வு புத்தி சோர்வு அடையாத இவ்வாழ்வே பெறுதற்கரிய பெருவாழ்வு என்று எண்ணி நிற்பது 1,00,00,000 கற்பம் என இதுவே 1,00,00,000 கற்பகாலம் நீடித்து நிற்கும் என நினைத்து 432 கோடி வருடம் கொண்டது ஒரு கற்பம் என்பது மிகுந்த வியப்பிற்குரியது. 432 கோடி வருடம் ஒரு கற்பம். இது பிரம்மனுடைய வாழ்வில் ஒரே ஒரு நாள் தான். என்னுடைய இந்த வாழ்வு 1,00,00,000 கற்பகாலம் நீண்டு நிற்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி நினைத்துக்கொண்டு மாய நிஷ்டையுடன் வாழும் அடியேன் யான், மாயமான மயக்க நிலையில் வாழ்கின்ற அடியேனாகிய நான் நித்த நின தாளில் தினந்தோறும் உனது திருவடியில் வைத்த ஒரு காதல் வைத்துள்ள உயர்ந்த அன்பானது நிற்கும் வகை ஓத நினைவாயே. நீடித்து நிற்கும்படியான ஒரு வழியை நீ எனக்கு உபதேசித்து கருணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். சர்ப்பகிரிநாத சர்ப்பம் போன்று காட்சி தரும் மலையான திருச்செங்கோட்டின் மீது கோயில் கொண்டுள்ள செங்கோட்டு வேலவனே, முத்தமிழ் வினோத முத்தமிழுக்காக வினோதங்கள் செய்தவனே. பெரும் புலவரான பிரதிவாதி பயங்கரன் ஒரு பாடலை அரைகுறையாக பாடி முடிக்க முடியாமல் தடுமாறிய போது செங்கோட்டு வேலவன் ஒரு மாட்டிடையனாக வந்து அந்த செந்தமிழ் பாடலை நிறைவுற அருளினான். சமரமுக திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்ன அமரில் படம் விரித்தாடாதது என்னை என்று அந்த புலவர் பாடி தொடர்ந்து பாட முடியாமல் விழித்தாராம். இந்த திருச்செங்கோட்டை சர்ப்ப சைலம் என்று கூறுகிறீர்களே, இந்த சர்ப்பம் என்ன படம் எடுத்து ஆடாதோ என்று ஏளனமாக கேட்கிறார். ஆனால் தொடர்ந்து அவரால் பாட முடியவில்லை. தொலைவு தூரத்தில் ஒரு ஆட்டிடையனாக இந்த ஆடுகள் மாடுகள் இவற்றையெல்லாம் மேய்த்து கொண்டு நின்று கொண்டிருந்த அந்த சிறுவன் இதை கேட்டு அருகில் வந்தான். அஃதாய்ந்திலையோ நமரன் குரவள்ளி பங்கன் எழுகரை நாடுயர்ந்த குமரன் திரு மருகன், லட்சுமியினுடைய மருகன் மயில் வாகனம் கொத்தும் என்றே. அந்த முருகப்பெருமானுடைய அந்த செங்கோட்டு வேலவனுடைய மயில் வாகனம் கொத்துமோ என்று பயந்துதான் அந்த சர்ப்பம் தலைவிரித்து ஆடவில்லை என்று மிக அழகாக அந்த பாடலை நிறைவு பெறச் செய்தான். வந்த வழியிலேயே ஓடிவிட்டார் புலவர். அதனால் அருணகிரிநாதர் அவரை முத்தமிழ் வினோதா என்று கூறுகிறார். இது போன்று நாம் ஔவையாரின் வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறோம் அல்லவா? சுட்டப்பழம் வேண்டுமா சுடாப்பழம் வேண்டுமா என்று ஒரு சிறுவனாக வந்து ஔவையுடன் லீலைகள் செய்தான்.
சக்கரகதை பாணி மருகோனே, சக்கராயுதத்தையும் கதையையும் திருக்கரங்களில் ஏந்திய மாலோன் மருகனே, தர்க்க சமன் மூகர் மிக்க கழு ஏற வைத்த, தர்க்கம் செய்து தோற்று வாயடைத்து, மூகர் ஊமை, ஊமையாய் நின்ற சமணர்கள் மிக்க கழுவேற வைத்த, அனைவரையும் கழுவேற வைத்த ஒரு காழி மறையோனே, ஒப்பற்ற சீர்காழி என்னும் தலத்தில் அந்தணர் மரபில் சம்பந்த பெருமானாக தோன்றியவனே, கற்பு வழுவாது மகளிர் தம் ஒழுக்கம் வழுவாமல் வெற்பு அடியில் மேவு வள்ளிமலை அடிவாரத்தில் வாழ்கின்ற கற்றை மரவாணர் கொடி கோவே. கற்றை திரளாக இருப்பது, நோட்டுக்கற்றை என்று கூறுகிறோம் அல்லவா, அது போன்று கற்றை மரவாணர் கொடி கோவே, திரளாக வாழும் வேடுவர்களின் குலக்கொடியான வள்ளிக்கு கொழுகொம்பாக அமைந்த தலைவனே, கைத்த அசுரேசர் சினம் கொண்ட அசுரர் கூட்டத்தின் தலைவரின் மொய்த்த குலகாலா, நெருங்கிய குலத்திற்கு யமனாக வந்தவனே, கற்பதரு நாடர் பெருமாளே, கற்பக விருட்சம் அமைந்துள்ள தேவலோகத்தினர் போற்றும் பெருமையனே என்று கூறுகிறார். நித்த நின தாளில் வைத்ததொரு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயே சர்ப்பகிரி நாதா என்று விളിக்கிறார். பாடலை மீண்டும் பார்ப்போம். பொற்புதம் எனாம அற்ப நிலையாத பொய்க்குடில் குலாவு மனையாளும் பொத்திரரும் வீடு மித்திரருமான புத்திசலியாத பெருவாழ்வு நிற்பது ஒரு கோடி கற்பம் என மாய நிஷ்டையுடன் வாழும் அடியேன் யான் நித்த நின தாளில் வைத்ததொரு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயே சர்ப்பகிரி நாதா, முத்தமிழ் வினோதா, சக்கரகதை பாணி மருகோனே, தர்க்க சமன் மூகர் மிக்க கழு ஏற வைத்த ஒரு காழி மறையோனே, கற்பு வழுவாது வெற்படியின் மேவு கற்றை மரவாணர் கொடி கோவே, கைத்த அசுரேசர் மொய்த்த குலகால கற்பதரு நாடர் பெருமாளே, நித்த நினதாளில் வைத்ததொரு காதல் நிற்கும் வகை ஓத நினைவாயே சர்ப்பகிரி நாதா.